A1 சிராஜ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பார்த்தீங்கன்னா நிறையா நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நான் வந்து ஒரு 2 பேர்னா பேரை சொல்லிடலாம். நிறையா பேர் இருக்கனால வந்து என்னால் பேரை சொல்ல முடியலை. அவங்க எல்லோரும் என்னை மன்னிச்சிடுங்க. என் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால வந்து நான் அதிகமாக வந்து இந்த யூடியூப் சேனலில் வர முடியல. பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பதிவிட்டதில் பார்த்தீங்கன்னா இரவு உணவு போட்டிருக்கோம், தவனானியங்களில் மாவு ஐட்டங்களில். இப்போ காலை உணவில் நாஸ்டாவும் போட்டிருக்கோம், அதுவும் தவனானியங்களை சேர்ந்தது தான். இப்போ பார்த்தீங்கன்னா சில நண்பர்கள் கமாண்டில் வந்து அதிகமாக கேட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா கவுச்சி, அது எப்படி முறையில் கொடுக்குறதுன்னு கேட்டிருக்காங்க. கவுச்சியும் பார்த்திங்கன்னா மோரா, சரிங்களா? அந்த மோராவை வந்து எப்படி கொடுக்கணும், மோரானா சில நண்பர்களுக்கு தெரியலை. அந்த மோராவை இப்போ எடுத்து கொடுக்குறேன். அந்த மோராவை பாருங்கள், அதோடைய மோராவுடைய இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆனால் சில நண்பர்கள் வந்து மோரான்னு சொல்கிறீங்க பாய், ஃபோனில் பேசும்போது சொல்கிறாங்க மோரான்னு சொல்கிறாங்க. அந்த மோரா எங்களுக்கு நாங்கள் வந்து வெளி மாநிலத்தில் இருக்கோம், எனக்கு அந்த மோரா எப்படி இருக்குன்னு தெரிலன்றாங்க. இப்போ அந்த மோராவை வந்து இப்போ நண்பர்கிட்ட வாங்கி நான் காட்டுறேன். தம்பி அந்த மோரா எடுங்க. இதான் ஆட்டுடைய அந்த ஜாயிண்ட் எலும்பு பட்டது மோரா, இதாக இருக்குது இல்லைங்களா? இதுதான் மோரா. இந்த மோரா என்ன செய்யணுங்கன்னா துண்டாக இதில் வந்து வெட்டிடணும். வெட்டிட்டிங்கன்னா இதில் பொடி பொடி பீஸாக ஆக்கிட்டோம்னா இதை வந்து நம்ம வந்து செய்கிற நடைமுறையை காட்டுறேன். இதில் என்ன பவர் இருக்குன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த மோராவில் நீங்கள் ஒரு சேவலுக்கு வந்து 20 பாதாம் பருப்பு போடுறீங்க இல்லையா? இந்த மோரா வந்து இதை போட்டிங்கன்னா இந்தோடைய பீஸ் மட்டும் போட்டிங்கன்னா 30 பருப்பு போட்டது சமம். உங்கள் கோழி சேவலுக்கு நீங்கள் சும்மா இருக்க சேவலுக்கும் சரி, உங்கள் தயார் சேவலுக்கும் போட்டிங்கன்னா நீங்கள் பருப்பு ஐட்டமே போட தேவை அன்றைக்கி மோரா கொடுக்குற அன்றைக்கி. ஏன்னா ரத்த வீரியம் ரொம்ப அதிகம் அந்த மோராவுக்கு. ஏன்னா இதில் வந்து இதில் அந்த மோராக்குள்ள வந்து ரத்தம் உறைஞ்சே இருக்க வாசி, நம்ம இடித்து போடுற வாசி, அந்த இடிக்கிற முறை, இதை கட் பண்ணி போடுற முறை எல்லாத்தையும் இப்போ நடைமுறைக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த இப்போ மோராவை எப்படி வெட்டணுன்றதை பார்த்தீங்கன்னா வந்து சில நண்பர்களுக்கு தெரியாதனால தான் இப்போ நான் வெட்டுறேன். நீங்கள் கடைகளில் இந்த மோரா கொடுங்கனாலே அவங்களே வெட்டி பீஸாக பிடிச்சா கொடுத்துருவாங்க. சரி, சில நண்பர்களுக்கு தெரியாத நாங்கள் அந்த மோராவே என்னன்னு தெரியாத நாங்கள், அதனால் இப்போ நான் நடைமுறைக்கு வெட்டி காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா இதுதான் மோரா, சரிங்களா? இந்த மோராவை வந்து இப்போ நம்ம பீஸ் ஆக்க போகிறோம். எப்படி பீஸ் ஆக்க போகிறோன்றதை பாருங்கள். இதில் இருக்குது பார்த்தீங்களா இந்த ரத்தத்தை பார்த்தீங்களா? இதுதான் வந்து கோழி சேவலுக்கு வந்து வீரியமாக, இது வந்து இயற்கையிலே வந்தது. அதனால் வந்து கோழி சேவலுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது. போனில் வெயிட்டு, ரத்தம் ஊறுறது, சேவலே வந்து தகதகதான்னு சிவப்பாக இருக்கும். சில சேவல் பார்த்தீங்கன்னா வெள்ளை ஓடி இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ரத்த சத்து இல்லாதனால தான் இந்த செல்கள் அரித்து ரத்த சத்து இல்லாமல் இருக்கும். இது தயார் உணவில் வந்து கொடுக்க வேண்டிய முறைகளையும் சொல்கிறேன். இது எப்படி கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து பாதாம் பருப்பு, அத்திப்பழம், கருந்திராட்சை, அது வந்து ஒரு 3 நாள் கண்டினியூ கொடுக்குறீங்களா? இது வந்து நீங்கள் வந்து அந்த 3 நாளுக்கு அப்புறம் 4 நாளுக்கு அப்புறம் வந்து செவரொட்டி கவுச்சி போடணும் போது வந்து ஒரு செவரொட்டி இந்த மோரா இதையும் சேர்த்து போட்டிங்கன்னா செவரொட்டியை சுட்டு போட்டுருங்க வெறுமனையாக. இந்த மோராவை வந்து இடித்து போடணும். அது இடித்து போட முறையும் சொல்கிறேன். இதை நான் பீஸாக வெட்டணும். நீங்கள் பொடியாக வெட்டிக்கோங்க. இப்போ வெட்டினேன்னா கீழே வந்து மண்ணில் வந்து பாலாக போயிடும். அதனால் நான் லேசாக திறந்து காமிச்சிட்டேன். இதில் நான் எப்படி இடிச்சும் காட்டுறேன், எப்படின்னு பாருங்கள். சொல்கிறதுக்கு செஞ்சு காட்டுறேன், நடைமுறைக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மோராவை எந்த முறையில் இடித்து கொடுக்கணுன்றத நடைமுறைக்கு காட்டுங்க சொல்லியிருந்தேன். இப்போ அதை நான் இடிக்கிறத முறையை பாருங்கள். சில பேர் அம்மிக்கல் வச்சுருப்பீங்க, அம்மிக்கல்லே இடிக்கலாம். நான் வந்து இதுக்காகவே இந்த கிரைண்டர்களில் நான் கடையில் வந்து எடுத்திருக்கேன். எடுத்து இதை இடிக்க போகிறேன். இடித்து எப்படி ஆக்குறேன்னு மட்டும் பாருங்கள். இதை எப்படி கொடுக்க போகிறேன்றதை காட்டுறேன் பாருங்கள். இதை நல்லா இடிச்சிடணும். அப்படின்னா தான் வந்து சேவலுக்கு வந்து செரிமானத்துக்கு எலும்பு மாதிரி இருக்கக்கூடாது. எலும்பு மாதிரி இருந்துச்சுன்னா செமிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகும்.
பார்த்திங்கன்னா இடித்தாச்சு. இடித்தது பார்த்திங்கன்னா இப்படி ஆயிடுச்சு. எலும்பு ஃபுல்லாக கறி ஆயிடுச்சு. இதை நம்ம எப்படி சேவல்களுக்கு வந்து கொடுக்குறத இப்போ பார்க்குறோம் நடைமுறைக்கு.